வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் பரிதாபமாக உயிரிழந்த 15 வயது சிறுவன். பிரித்தானிய தேர்தலில் களமிறங்கும் முதல் AI வேட்பாளர். அயோத்தி ராமர் மற்றும் ஹனுமனுக்கு பக்தர்கள் வழங்கிய சன்மானம் வியப்பில் மக்கள். உடற்கூற்று பரிசோதனையில் உயிர் பிழைத்த நபர். முத்தையா முரளிதரன் கர்நாடகாவில் முதலீடு. அனுமதியின்றி ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 6 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணத்தில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவன் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி மேற்கை சேர்ந்து கபிலன் கபிசன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவனுக்கு நேற்று முன்தினம் 21ஆம் திகதியில் இருந்து வாந்தி ஏற்பட்டது. இந்த நிலையில் அச்சுவேலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் நேற்று அதிகாலை 4 மணியளவில் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியில் உயிரிழந்துள்ளார். குடல் ஒவ்வாமையால் குறித்த உயிரிழப்பு சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான உடற்கூற்று விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால் சிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் திகதி பிரித்தானியாவில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட செயற்கை நுண்ணறிவு வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. 59 வயதான ஸ்டீவ் எண்டகோட் என்ற தொழிலதிபரே AI தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளார். அவர் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஸ்டீவ் எண்டகோட் தன்னை போன்று AI உருவாக்கிய படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த வேட்பாளர் AI ஸ்டீவ் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படும் அதே நேரம் AI ஸ்டீவ் தேர்தலில் வெற்றி பெற்றால் AI அல்ல ஸ்டீவ் எண்டகோட் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலம் சிரோகியில் உள்ள சியோகஞ்ச் என்ற ஊரில் இருந்து அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுப்பதாக பக்தர்கள் பங்களிப்பில் 3000 கிலோ எடையில் வில்லொன்றும் 3200 கிலோ எடையில் கதாயுதமும் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளன. 18 கலைஞர்கள் பல மாதம் உழைத்து இந்த ஆயுதங்களை தயாரித்துள்ளனர். ராமாயணத்தில் ராமரின் வில் மற்றும் ஹனுமனின் கதாயுதம் முக்கிய பங்கு வகித்தன. எனவே அயோத்தியில் உள்ள ராமர் மற்றும் ஹனுமன் அருகில் வைப்பதற்காக வில் மற்றும் கதாயுதம் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை தங்கம், வெள்ளி, செம்பு என 5 வகை உலோகங்களை பயன்படுத்தி தயாரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த ஒருவரின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அந்த நபர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புத்தளம் மதுரகுளிய பகுதியில் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த நபர் தென்னந்தோப்பில் மயங்கி வீழ்ந்து மர்மமான முறையில் உயிரிழந்தார் என்றும் அவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையின் போதே அவர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனையடுத்து அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 1400 கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்பான நிறுவனத்தை நிறுவியுள்ளார். அவர் தனது குளிர்பான நிறுவனத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்த உள்ளார். இந்த தொழிற்சாலை நிர்மாணத்துக்காக 46 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ மகா எலியவில் அனுமதியின்றி ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபட்டு 6 சந்தேக நபர்கள் மஸ்கெலியா போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் இன்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதியின்றி ரத்தினக்கல் அகழ்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்ட பொகவந்தலாவ லோய்னோனில் வசிப்பவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இவர்களிடம் இருந்து ரத்தின கற்கள் அகழ்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பல கருவிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.